மண்டி கிடக்கும் மாங்காடு பட்டூர் குளத்தை தூய்மைப்படுத்தி மழைநீரை சேமிக்குமாறு நகராட்சி நிர்வாகம். காஞ்சி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பட்டூரில் ஸ்ரீ பச்சையம்மன் ஜோதிமன்னார் ஆலயம் எதிரில் அமைந்துள்ள குளம் பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடப்பதாலும் மழைநீர் சேமிக்க முறையான கால்வாய் இல்லாததால் பல லட்சம் செலவில் புதுப்பிக்கப்பட்ட குளம் மக்களுக்கு பயனில்லாத நிலையில் உள்ளது. இதுகுறித்து பட்டூர் பகுதியில் வசிக்கும் முன்னாள் வார்டு கவுன்சிலர் பட்டுப்பாண்டியன் கூறுகையில், கடந்த அதிமுக ஆட்சியில் சுமார் 68 லட்சம் செலவில் பராமரிப்பின்றி இருந்த கோவில் குளத்தை ஆழப்படுத்தி குளத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர் அமைத்தனர். தற்போது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சுமார் 48 லட்சம் செலவில் அந்த கோவில் குளத்தில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள நடைபாதை அமைக்கப்பட்டு கோவில் குளத்தில் உள்ளே யாரும் இறங்காத வண்ணம் இரும்பு கம்பிகள் கொண்டு பாதுகாப்பு தடுப்புகள் அமைத்தனர். இதில் காலை மாலை இரு வேளைகளில் பொதுமக்கள் நடைபயணம் மேற்கொள்கின்றனர். குளத்தை சரியாக பராமரிக்காததால் தற்போது குளம் புதர்மண்டி செடிகளால் மூடப்பட்டுள்ளது. குளம் புதர்மண்டி கிடப்பதால் புதருக்குள் விஷ பாம்புகள் விஷ பூச்சிகள் இருக்கின்றன. இதனால் குளத்தை சுற்றி நடைபயிற்சி மேற்கொள்ளும் மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது. குளத்தில் மழைநீர் சேமிக்க முறையான மழைநீர் கால்வாய் அமைக்காததால் மழைநீர் குளத்திற்கு செல்ல முடியவில்லை. மழை பெய்தால் குளத்திற்கு மேலே உள்ள பகுதியில் இருந்து விழும் மழைநீரை மட்டுமே குளத்தில் சேமிக்க முடியும். அடைமழை பெய்தால் மட்டுமே குளம் தானாக நிரம்ப வாய்ப்பு உள்ளது. வெளியில் இருந்த குளத்திற்கு மழைநீர் செல்ல கால்வாய் அமைக்கவில்லை. தற்போது மழைக்காலம் என்பதால் குளத்தில் உள்ள செடி கொடி புதர்களை அகற்றி தூய்மைப்படுத்தி மழைநீரை சேமித்தல் அப்பகுதியில் நிலத்தடி நீர் உயர்ந்து குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். பல லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்ட கோவில் குளம் தற்போது சரியான பராமரிப்பின்றி செடி கொடிகள் புதர்கள் மண்டி கிடப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் மாங்காடு நகராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு உடனடியாக குளத்தை தூய்மைப்படுத்தி மழைநீரை சேமிக்க வேண்டும் என்பதே எங்கள் பகுதி மக்களின் கோரிக்கை என தெரிவித்தார். ஐயா வணக்கம். நான் மாங்காடு பேரூராட்சி இருக்கும்போது 4வது வார்டு கவுன்சிலராக இருந்தேன். எங்களுடைய பகுதியில் இந்த குளம் பன்னீர்பட்டு குளம் தூர்வாவதற்காக பல ஆண்டுகளாக போராடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே 62,50,000 ஒதுக்கப்பட்டு சுற்றுலும் காம்பவுண்டு போட்டு சுத்தம் செய்து மரம் நட்டு நல்ல ஓரளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியிலே 48,50,000 ஒதுக்கப்பட்டு இதற்கு நடைபாதை அமைத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலே இருக்கிறது. இந்த குளத்திற்கு மழைநீர் வடிகால் வருவதில்லை, போது அதே போல் தூர்வாருவதில்லை. இந்த பகுதியிலே நடைபாதை சுத்தமாக இல்லை, மின் விளக்கும் சரிவர எரியவில்லை. இந்த பகுதியிலே காலை 4 மணி முதல் நடைபாதையில் பொதுமக்கள் பயன்பெறுகிறார்கள். மிக சந்தோஷம். அதில் நல்ல பாம்பு சாரா பாம்பு கூட இருக்கிறது. அதை சுத்தம் செய்வதற்கு ஒரு ஆளை நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கிராமத்தின் சார்பாக வன்னியர்பட்டின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்ப பாருங்க, இந்த குளத்தை பாருங்க, இன்னும் தூர்வாராம இருக்கு. தண்ணி, அதாவது மழைநீர் வர்றதுக்கு வழிவில்லை. இது யாரும் பராமரிக்க வரதில்லை. ஆனா பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. குளத்தில் புல்லும் பூண்டுமாக செடி எல்லாம் புதார் போல இருக்கிறது. குடிநீர், அதாவது இந்த பகுதியில் தண்ணி தேங்குவது கூட அதில் சரியாரா இல்லை. சுற்றுப்புறம் மரம் நட வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதை மிகவும் பணிவுடன் மாவட்ட ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அது தயவுசெய்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நகராட்சியின் சார்பாக இந்த பராமரிப்பு பணிகளை செய்து சுத்தம் செய்ய வேண்டும் என்பது பட்டூர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.